வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை. முதல் மாணவன். மதிய நேர ஏறு வெயில் சுள்ளென்று தெரித்த 12:30 மணிக்கு அந்த பள்ளியின் இடைவேளை மணி அடித்தது. ஹோவென்று கூச்சலுடன் மாணவர்களும் மாணவிகளும் விடுதலையாக பறந்தனர். ரயில்வே ஜங்ஷன் அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி. கிட்டத்தட்ட 3000 மாணவர்களும் 80 ஆசிரியர்களும் உள்ள அந்த பள்ளியின் சத்துணவு கூடம் பரந்த மைதானத்தை தாண்டி இருந்தது. சத்துணவு உண்ணும் மாணவர்களை வரிசைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் 2 ஆசிரியர்கள். சிவா மற்றும் ராமசாமி ஆகிய ஆசிரியர்கள்தான் இந்த வாரத்திற்கு சத்துணவு பொறுப்பாளர்கள். ஹெச்எம்க்கு டேஸ்ட் போயிருச்சா என்றார் சிவா. போயாச்சு, ஓகே பண்ணியாச்சு. தினமும் சத்துணவில் இருந்து கொஞ்சம் எடுத்து மாதிரியாக தலைமை ஆசிரியர் அருணாச்சலத்தின் அறைக்கு அனுப்புவார்கள். அவர் டேஸ்ட் பார்த்து சொன்னதும் தான் மாணவர்களுக்கு வழங்கப்படும். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே அல்லாமல் ஒரு சில பெரிய வகுப்பு மாணவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் தலைமை ஆசிரியரின் சொந்த செலவில் அவர்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படும் பட்சத்தில் சத்துணவு வழங்கப்படும். அதில் ஒரு மாணவன் சண்முகம். 10ஆம் வகுப்பு. பார்த்தவுடனேயே தெரியும் வறுமை, கூடவே பணிவு. டேய் சண்முகம், சாப்பிட வரலையாடா? ஐயா, இதோ வர்றேங்கய்யா என்றபடி நகர்ந்தான் சண்முகம். என்ன இது, தனியாக ஒதுங்குகிறான் இவன் என்று யோசனையாக அவனையே பின்தொடர ஆரம்பித்தார் சிவா. சண்முகம் மெல்லமாக சத்துணவு கூடத்தின் பின்புறமாய் மறைந்து நகர்ந்தான். இவனை கண்டால் மட்டும் ஏன் எனக்கு கோபம் வருகிறது என தெரியவில்லை. பல ஆசிரியர்களுக்கு செல்ல பிள்ளையாக இருந்து வருவதால் தானா? அம்மம்பாளையம் வழியாக செல்லும் ஒரு சந்து வழியாக திரும்பி மறுபடியும் பள்ளிக்கு முன்புறமாக வந்து விட்டான் சண்முகம். பள்ளியின் எதிரே உள்ள கடைவாசலின் இடப்புறமாய் சென்றான். அங்கேதான் பொன்னாத்தாள் படுத்திருந்தாள். 60 வயதிற்கும் மேல் இருக்கும். சுருக்கம் விழுந்த தோல், எலும்பு மிகுந்த தேகம். பள்ளியின் எதிரே உள்ள கடையின் வாசலில் இடப்புறமாய் ஒரு கட்டிலை போட்டு சிறு சிறு மிட்டாய் வகைகளை, காய்களையும் பழத்துண்டுகளையும் விற்று கொஞ்சமாய் சம்பாதித்து கொண்டிருந்தாள். கணவன் இல்லை. மகன் ஒருவன் இருந்தும் இல்லை. காரணம், அவளுக்கு சொத்து இல்லை. அவளுக்கு பழக்கமானவன்தான் சண்முகம். அனலாய் கொதிக்கும் உடம்புடன் முணங்கிக் கொண்டிருந்த அவளை மெல்ல எழுப்பினான் சண்முகம். ஆயா, ஆயா. ஆயா, எந்திரி ஆயா, கொஞ்சமாக சாப்பிடு, எடுத்து வந்திருக்கேன் சாப்பாடு. தம்பி, உனக்கு எதுக்குப்பா சிரமம்? உனக்கே சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு எதுக்குப்பா? இல்லை ஆயா, சாப்பிடு. நான் என்னோட சத்துணவு சாப்பாட்டை எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடு ஆயா. கையில் இருந்த தட்டோடு அவளிடம் தந்தான் சண்முகம். அவள் மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் சிவாவும் ராமசாமியும் சண்முகத்தை பார்த்தார்கள். வடா ரஸ்கல், பள்ளிக்கூட சத்துணவை திருடி வந்து யாருக்கோ தர்றியா நீ? சத்தமாய் பேசியபடியே சண்முகத்தின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போக ஆரம்பித்தனர். ஐயா, ஐயா, விட்டுடுங்க, நான் திருடலை, இது என்னோட சாப்பாடு. இந்த ஆயாவுக்கு யாரும் இல்லை, உடம்பு சரியில்லாததால் நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். நீ உன் கதையெல்லாம் ஹெச்எம் கிட்ட வந்து சொல்லு. தீர்ந்தடா இன்னைக்கு நீ. உனக்கு டிசி தான், வா. இன்னைக்கு மாட்டினான் இவன். இவனது நல்ல பெயரை இன்னைக்கு உடைச்சாச்சு. என் உள்ளூர மகிழ்ச்சியுடன் இருவரும் அவனை இழுத்து சென்று தலைமை ஆசிரியர் அருணாச்சலம் முன் நிறுத்தினர். என்ன சிவா சார், வாங்க உட்காருங்க என்றபடியே அருணாச்சலம் உட்கார்ந்தார். சார், இன்னைக்கு சண்முகம் நம் பள்ளி சத்துணவை திருடி எதிரில் யாருக்கோ கொடுக்கிறான். காசுக்கு விற்கிறானோ என்று கூட சந்தேகமாக இருக்கு சார் என்றார் சிவா. ஆமாம் சார், இன்னைக்கு கையும் களவுமாக மாட்டினான். எத்தனை நாள் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி எத்தனை ஆசிரியர்களை ஏமாத்தி என்றவரை இடமறித்தார் அருணாச்சலம். இன்னைக்கு சத்துணவை எடுத்து போய் யாருக்கோ கொடுத்திருக்கிறான். இதுதான் பிரச்சனை இல்லையா? ஆமாம் சார், திருடி கொண்டு போய். சரி சரி, என்ன சண்முகம், என்ன சொல்கிற? ஐயா, நான் திருடலைங்க ஐயா. அது என்னோட சாப்பாடு தான் ஐயா. எதிரில் இருக்கிற கடைக்கார ஆயாவுக்கு உடம்பு சுகமில்லை. அவளுங்களுக்கு வேற ஆள் யாரும் இல்லை. அதனால் இன்னைக்கு என்னோட சாப்பாட்டை கொடுத்தேன் ஐயா. திருடலைங்க ஐயா. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஐயா. திருடி எடுத்துட்டு போயிட்டு விளக்கம் வேற தரான் பாருங்க. ராமசாமி ஆசிரியர் இன்னும் அடங்காமல் இருந்தார். சரி சரி, 3 பேரும் கிளம்புங்க ஐயா என்றான் சண்முகம்.
சார் என்றார்கள் சிவாவும் ராமசாமியும். நான் பார்த்துக்கிறேன் போங்க என்றபடியே தன் இருக்கையில் இருந்து எழுந்து சென்றார் அருணாச்சலம். மதிய உணவு இடைவேளை முடிந்து பெல் அடித்தது. அடுத்த நாள் காலை பள்ளியில் பிரார்த்தனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கடவுள் வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து, இன்றைய செய்திகள் முடிந்து மாணவர்கள் ஸ்டாண்டர்ட் ஈஸில் நிற்க தலைமை ஆசிரியர் அருணாச்சலம் மைக் முன் வந்தார். மாணவர்களை, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். நாம் எப்போதும் மதிப்பெண்கள் அதிகம் பெற்றவர்களையும் விளையாட்டில் பரிசு பெற்றவர்களையும் புத்தக பரிசு கொடுத்து பாராட்டி இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் ஒருத்தரை பாராட்ட போகிறோம். நான் கூப்பிடுற மாணவன் கொஞ்சம் மேலே வரணும். சண்முகம். சண்முகம். மாணவர்களின் கைத்தட்டல் ஒலிக்கு இடையே குழப்பமாய் மேடை ஏறினான் சண்முகம். சிவாவும் ராமசாமியும் கேள்விக்குறியாக நின்றிருந்தார்கள். அருணாச்சலம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். படிப்பை நாம் சொல்லித்தர்றோம், விளையாட்டை சொல்லித்தர்றோம். ஆனால் நல்ல பண்புகளையும் குணங்களையும் இரக்கங்களையும் அன்பையும் அந்த அளவுக்கு நாம் இந்த மார்க்குக்கு போட்டி காலத்தில் சொல்லித்தர்றது இல்லை. அதை ஏனோ தோணுன்னு விட்டுறோம். மார்க்கைத்தான் முதல்ல கேட்குறோம். இந்த சண்முகம் முதல் மாணவன் இருக்கான். எதில் தெரியுமா? நல்ல பண்பிலும் இரக்கத்திலும். ஒரு பழக்கமான ஆனால் உதவி தேவைப்படுற ஒரு வயசான உடல் நலமில்லாத ஒருத்தருக்கு தன்னோட உணவை தந்துவிட்டு தான் பட்டினியாக இருந்திருக்கிறான். இந்த கருணையும் இந்த அன்பும் பாராட்ட தகுந்தது தானே. தானே சத்துணவு உண்டு படித்து கொண்டிருக்கும் இவன் தன் உணவை அடுத்தவருக்கு கொடுத்து உதவி செய்கிறது பெரிய விஷயம் இல்லையா? படிப்பை எந்த வயதிலும் படிக்கலாம். நல்ல குணங்களை அந்தந்த வயதிலேயே கற்றுக்கிட்டே ஆகணும். சரிதானே? தலைமை ஆசிரியர் அருணாச்சலம் தொடர்ந்து பேசினார். இந்த பண்பு பாராட்டத்தக்கது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வர்றதை விட தானா வரணும். எல்லோருக்கும் வரணும். சண்முகத்திற்கு வந்திருக்கு. அதுக்கு நம் பாராட்டுக்கள். படிப்புக்கு முக்கியத்துவம் தருகிற மாதிரியே நல்ல நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கு பயன்படுகிற நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் தரணும். மாணவர்கள் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாணவனுக்கு என்னோட இந்த பரிசு என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த விவேகானந்தர் புத்தகம் ஒன்றை பரிசளித்தார். மிகுந்த நிகழ்ச்சியுடன் எட்டி பார்த்த சிறு கண்ணீருடன் சண்முகம் அதை பெற்று கொண்டான். நன்றி ஐயா. வார்த்தைகள் வராமல் போனது அவனுக்கு. கைத்தட்டல்கள் உயர்ந்து பறந்தன. நிற்க வெகு நேரமானது. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடி அறைக்குள் நுழைந்தனர் சிவாவும் ராமசாமியும். நான் தான் வரச் சொன்னேன் உங்களை என்ற அருணாச்சலத்தை நிமிர்ந்து பார்த்தனர் இருவரும். இனி சண்முகம் சத்துணவு எதையும் எடுத்துக்கிட்டு போக மாட்டான். அந்த கடைக்கார ஆயாவுக்கு காமாட்சி மெஸ்ஸில் சொல்லி உணவுக்கு என் சொந்த செலவில் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரியா? சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்றபடியே தலைகுனிந்து நின்றிருந்தனர். தட்ஸ் ஆல். இது ஒன்றும் இல்லை. உங்கள் டியூட்டி படி சரியாகத்தான் செஞ்சுருக்கீங்க. போயிட்டு வாங்க என்று பெருமையுடன் தலை நிமிர்ந்தார் அருணாச்சலம். மேகங்கள் கலைந்து வெளிச்சம் அதிகமானது.